மட்டத்தில் அரசியல் நடத்தத்தக்க பின்னணி கொண்ட இளம் தலைவரான விஜய். ஆனால் எந்த விதமான முன்னணி தலைவர்களுமே இல்லாமல் இப்படி ஒரு கட்சியை கட்டமைத்து விட்டு நான் நடிகனாக நடித்து விட்டு ஆதரவு கட்டால் மக்கள் வந்து வாக்களிப்பார்கள் என்று நினைக்கிற ஒரு ஜனநாயக கட்டமைப்போ கட்சி கட்டமைப்பு மட்டங்களாக வட்டம் மாவட்டம் என்று வருகிற அந்த கட்டமைப்புகளோ இல்லாமல் இயங்குகிற ஒரு கட்சி எப்படி மக்களது ஆதரவை திரட்டப் போகிறது, எப்படி வேட்பாளர்களை திரட்டிக் கொள்ளப் போகிறார்கள், அவரது கொள்கை என்பதற்கே வகுப்பதற்கு யாரும் இருப்பதாக தெரியவில்லை. இப்போது திரு செங்கோட்டையன் இணைந்திருக்கிற போது எல்லோரும் கேட்கிறார்கள் அவர்தான அந்த கட்சியின் ஒரு மூத்த தலைவர் என்று. நீங்கள் இன்னொரு கட்சியை பற்றி கருத்து சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இது ஒரு குழந்தை பிள்ளை விளையாட்டால் கூட தெரியக்கூடும். என்ன நடக்கிறது நினைக்கிறீர்கள்? இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு அவர் ஆரம்ப காலத்திலே நற்பணி மன்றங்கள் என்கிற பெயரில் கிராமங்களிலே கிளைகளை கட்டி எதிர்காலத்தில் ஒரு திட்டத்தோடு தான் அவருடைய தந்தையாரும் சில முற்போக்கு கருத்துக்களை முன்னிறுத்தி படங்கள்லாம் எடுத்தார்கள். அப்படி அமைக்கப்பட்ட அந்த ரசிகர் கூட்டத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அவருடைய நடிப்பு, பாடல், டான்ஸ் என்று சொல்லக்கூடிய நடனம் இவற்றில் ஈர்க்கப்பட்ட ஒரு இளையோர் கூட்டம் அவருக்காக இன்னைக்கு போய் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் திரண்டு மிதிப்பட்டு சாவறாங்க. இன்றைய இளையோர் மாணவர்கள் பெண்கள் மத்தியில் தமக்கு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, தனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது. இந்த கூட்டம் நாம் வீதிகளிலே சென்று பேசி கையசைத்தால் போதும், அல்லது ஒரு ட்வீட் போட்டால் போதும், நமக்கு மக்கள் வாக்களித்து நம்மை அந்த அரியாசனத்தில் அமர்த்தி விடுவார்கள் என்று திரு விஜய் அவர்கள் நம்புகிறார்கள். தமிழ் சமூகம் மதியிலிருந்த ஒரு சமூகமாக இருக்கிறது என்கிற கவலைதான் என்னை ஆட்கொள்கிறது. நான் தனிப்பட்ட முறையில் விஜய் என்ற விமர்சனமும் செய்ய நான் விரும்பவில்லை.